பெயர் மோனிஷா. என் பெயர் நட்சத்திரா. என் பெயர் மா கனிகா. என் பெயர் மோ பூவிதா. என் பெயர் சா மோனிகா. நாங்கள் தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி கிண்டலில் 9ஆம் வகுப்பு படிக்கிறோம். நாங்கள் பிஸ்கிட் பாரத் பில்டத்தான் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தேங்காய் தொட்டியை இப்படியும் பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் தொட்டியில பூ வச்சு பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக் தொட்டியில செடி வச்சு பார்த்துருக்கோம். அந்த பிளாஸ்டிக் நம்ம தூக்கி போட்டோம்னா அது மக்காது. தேங்காய் தொட்டியில செடி வச்சோம்னா மண்ணுக்கு உரமாகும். ஹாய், எல்லாரும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூச்செடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி பூச்செடி பார்த்துருக்கோம்னா பிளாஸ்டிக் பூச்செடி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகி கீழே போட்டோம்னா மக்காம பூமிக்கு கெடுதல் செய்யுது. இந்த மாதிரி பூச்செடி யூஸ் பண்ணுறதுனால இது வெறும் தேங்காய் தொட்டி மட்டும் செஞ்சுருக்கேன். அதனால நேச்சுரலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. கீழே போட்டாலும் மக்கி பூமிக்கு உரந்தான் ஆகும். எல்லாரும் இதே மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப அழகான பொருள். கடைத்தெருவில் நம்ம நிறையா பொம்மை விற்கிறத பார்த்துக்கோம். அழகாக இருக்கனால நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அது சீக்கிரமாக தூக்கி போடுறதுனால அது மக்கிறது இல்லை. இது ஈஸியாகவும் வீட்டில் செஞ்சுக்கலாம். உடஞ்சிச்சுன்னா கூட தூக்கி போட்டாலும் மக்கிடும். இதை நேச்சுரல் பெயிண்ட் பண்ணதுனால நேச்சுரல் பொம்மையாகவும் இருக்குது. இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஹாய், இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் கப்ஸு, டீ கப், பிளாஸ்டிக், ஏன் பேப்பரில் கூட டீ கப்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் டீலாம் ஊற்றிக்கூடாதுன்னு சொல்லி அதை சுற்றி மெழுகு தடவிருக்காங்க. இப்போ நம்ம அதில் ஏதோ ஊற்றி குடித்தோம்னா அந்த மெழுகுலாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நம்ம உடம்புக்கு கெடுதலாகுது. நான் இந்த கோகோனட் ஷெல்லை வச்சு ஒரு டீ கப் பண்ணிட்டேன். இதில் எது குடித்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது செய்யறதும் ஈஸி. இப்போ இது வேஸ்ட் ஆகி தூக்கி போட்டாலும் அது மண்ணில் சீக்கிரமாக மக்கிடும். ஸோ இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹாய், நீங்கள் நிறைய விதமான ஆர்டிஃபிஷியல் லைட் லேம்ப்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் செஞ்சுருக்க லைட் லேம்ப் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது செய்ய நிறைய டைம் எடுத்துக்காது. நீங்களும் செஞ்சு பாருங்க. வீணாகும் தேங்காய் தொட்டியை பயனுள்ளதாக மாற்றுவோம்.